டீ குடிக்க போமா? டே போலாம்டா. அண்ணா 2 டீ, ஒரு லெமன் டீ, ஒரு காஃபி. ஆர்டர் பண்ணிட்டேன்டா. டேய் காயினை போடுறா. ப்ரோ உங்க ஆர்டர் எடுத்துக்கோங்க ப்ரோ. டேய் முந்திரி கொட்டை. டேய் ஆறா பா அடிபா. டே மச்சான், என்னடா மச்சான் செம்மையா இருக்காடா. டேய் அங்க பார். மச்சான் என்னடா இப்படி இருக்கா? இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணுண்டா. பா என்ன ஸ்ட்ரக்சர்டா. இவனடா அமைதியாவே இருக்கான். டேய் மச்சான் அங்க பாரு. பாருடா. அங்க பாரு. அழகா தானடா இருக்கா? அதானே நாங்களும் சொன்னோம். நீங்கள் சொல்கிறது லஸ்ட், நான் சொல்கிறது லவ், பியூர் லவ். எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறதில் வச்சு அவளை பார்க்கும்போது நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் மொத்தமாக ஃபேவரட் ஆகி அவள் அழகு மட்டும்தான் எனக்கு தெரியுது. அதான்டா சரிபாடே உத்தம புத்திரா, ஆடி தொலை. எப்படி வந்தாச்சுடா. டேய் இவன் என்னடா சைட் அடிச்சதுக்கு எவ்வளவு சீரியஸா இறங்கிட்டான். டேய் டேய் இருந்தாடா. டேய் என்னாச்சு? லூசு இது என்னது சார்ஜர். டேய் அது போடு. அது வா சை வெளில வாடா. டேய் நீ எங்கடா கிளம்பிட்டு இருக்க? ஆஃபீஸ்க்கு 10:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு இருக்கிற 8:30 மணிக்கே கிளம்பிட்டு இருக்க. மேனேஜர் நான் தான்டா பிக் பண்ணணும், அதான். டேய் என்னன்னு கேளுடா. டேய் நீ என்ன இவ்வளோ சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்க? ரைட்டு, இப்படி இருந்தால் கண்டுபிடிச்சிடுவானுங்க. நான் கிளம்புறேன். சாமி டேய் வண்டி கூட ஓட்டணும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. என்னதான் வேணுமோ. சார் குட் ஆஃப்டர்நூன். சார் இந்த கிளைண்ட் பிளேஸ் பார்த்து தான் வந்துட்டு இருக்கேன். சார் ஒரு 10 minutes. ஓகே. ஷோபா மீண்டும் மீண்டுமா. இப்போ இவனுக்கு என்ன? ஹலோ மச்சான். டேய் சொல்லு. ஒரே மைண்ட் ஃபக்கா இருக்கு. எங்கேயா வெளில போவோமா? எனக்கு ஓகே. அந்த 2 ஜீவன்களை கேளு மச்சான். அதையும் நீயே கேட்டுறேன். நான் தான் கேட்கணும் அதையும். வை இந்த நான் எங்கே குப்பை பொறுக்கிட்டு இருக்கானோ. ஹலோ எங்கடா இருக்க? ஆஃபீஸில். ஆஃபீஸ்லையா? சரி கிஷோருக்கு ஏதோ மூட் அவுட்டான், வெளியே போவோமா? போகலாம். நேற்று போகணும், அதே இடத்துக்கு போமா? இல்லை அங்கெல்லாம் வேணும், வேற எங்கேயா போவோம். இல்லை அங்கேயே போகலாம். நல்லா டேய் அங்கேயே. டேய் இந்த அஷ்ரஃப் எங்க இருக்கா அவனை பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி டே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இடத்துக்கு எதுக்குடா போகணும்? டேய் போய் இதுக்கு எதுக்குடா வெளியே போயிட்டு? மச்சான் எனக்கு ஆஃபீஸ்ல சரியான சண்டை தெரியுமா? அவனடா முன்னாடியே வந்து உட்காந்துட்டு இருக்கான்.
அப்புறம் மச்சான் எப்போ வந்த? டேய் இரு, நீ வேலைக்கு போனியா இல்லையா? அதுவா, ஆ காலைல வண்டியில் போயிட்டு இருந்தேன்னா அவள் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்தாளா, அதான் இங்கே வந்துட்டேன். நீங்கள் வந்து சரி, அவங்க வருவான்னு உனக்கு எப்படி தெரியும்? காலைல வந்துட்டு இருந்தேன்ல, அவள் இங்கே தான் வருவான்னு ஏதோ தோணிகிட்டே இருந்துச்சு. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன், அவள் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தா. இங்கே தான் வருவான்னு யோசித்தேன், வந்துட்டான். அப்புறம் காலையில் ஒரு 10 மணிக்கு காஃபி சாப்பிட வருவா. நானும் பார்த்துட்டே இருந்தேன், பார்க்கல. மதியானம் 12 மணிக்கு இன்னொரு டைம் காஃபி சாப்பிட வருவா, லஞ்ச் முடிச்சுட்டு. அப்போவும் பார்த்தேன், பார்க்கவே இல்லை. அப்புறம் ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு காஃபி சாப்பிட்டு புக் படிச்சுட்ருப்பா, அப்போவும் பார்த்தேன், அப்பையும் பார்க்கல. சரிடா, இன்னைக்கு மட்டும் அந்த பிள்ளைகிட்ட போய் பேசிட்டுனா வையேன். என்னோட ஏடிஎம் கார்டு காசு இல்லைன்னு நினைக்காத, 2 மாதம் சம்பளம் அப்படியே இருக்கு, எவ்வளோ தேவைன்னா தைச்சுக்கடா. டேய், என்னோட லிஸ்ட்டு போட்டு வைங்க, இந்த வரேன். டே போகட்டும்டா, விட்றா. ஏங்க ஐயோ சாரிங்க. டேய் அங்கே பாரு. தேக்கு கொடுத்தா தேய்ச்சே வச்சிட்டான்டா. ரொம்ப ஓட்டாங்க டேடி. எங்க காணோம்? ஏய் அது எனக்கு. என்னடா சோக ஸ்டேட்டஸா? அவ ஐடி. அவ ஐடியா? உனக்கு அவள் பேரே தெரியாது. ஏன்டா கிட்ட போய் புக்கை பார்க்க தெரிஞ்ச எனக்கு அந்த புக்கில் இருக்க பேரை பார்க்க தெரியாதா? ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க போகலாம். அடப்பாவி. டேய், நம்மளால பார்த்தா ரொம்ப கேவலமா ஒரு எச்ச மாதிரி ஃபீல் ஆகல. நேத்து வரைக்கும் கேஷுவலா தான்டா பார்த்தான், இன்னைக்கு பாருங்கடா. நாலு பேர் கல்யாணம் பண்ணிட்டானா நம்ம மச்சன ஒய்ஃபை தப்பா பார்த்துருக்கோம்டா. போதும்டா, இனிமே எந்த பொண்ணையும் அப்படி பார்க்க வேணாம்டா. ஆமாண்டா. அந்த புள்ள மட்டும் மெசேஜ் பண்ணடா, அவன் அப்பா தன் மாமா மச்சான் எவன் வந்தாலும் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. டேய் முதல்ல மெசேஜ் பாருங்கடா. டேய் வந்துருக்கடா. சர்வீஸா?